நிறைய கலாச்சார சீர்கேடுகள். சமீபத்தில் கூட நடிகர்கள் அரெஸ்ட் பண்ணாங்க. நடிகர் ஸ்ரீகாந்த் கொக்கைன் போன்ற போதைப் பொருள்லாம் பயன்படுத்தி நிறைய பிஸ்னஸ்க்காக மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் இப்போ என்னாச்சுன்னு தெரியல. கிருஷ்ணாவையும் அவரே கைது பண்ணாங்க, ஜெயிலில் போட்டாங்க, விசாரணை பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் அதான் நிறைய பேர் இதில் தொடர்பு இருக்கிறேன்னு சொல்லி வந்தோன்னே அது பெரிய பெரிய தலைகள் இருக்க மட்டும் எல்லாருமே ஆஃப் ஆகி போச்சு. இந்த கேஸை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. நிறைய கேஸுகள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரோம்னா, போதை இல்லாத ஒரு சமுதாயம், போதை இல்லாத ஒரு நாடு உருவாக வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இன்னைக்கு அடிமைப்படுத்துறது, போதைங்கிறது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி தனக்குள்ள வச்சுக்கிறது. நான் சொன்னால் அவன் கேட்கணும், மக்களெல்லாம் இதுக்கு அடிமையாக்கணும், இதுக்கு அடிமையாக்கி இதை சீரடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன வயசுலேயே அதை சொல்லி கெடுக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லாதவெல்லாம் ஒரு மனுஷனாடா, மனுஷன் இருந்து ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு